ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ்ல எடுத்தோம்னா அதுல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத் ரெண்டு பேருமே கண்டிப்பாக தலைவரோட வைப் ஒன்று இருக்கு ரிஷிட்ட. அது வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் எ பாக்யராஜ் சார் ஃபிலிம். முதல் ராத்திரியா சரி எப்படி இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னு. இல்லை இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது, அடுத்து ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடிச்சு பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் முடியாது, இந்த படம் பண்ண முடியாது. இங்கே நான் இங்கே பட்டு சட்டை போட்டு உட்காந்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடிய வராதான் சொல்லுவோம். ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டர் நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா ரிஷி வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம தமிழில் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத் ரெண்டு பேருமே. ஸோ ஆனால் அப்படி தான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமவ் ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப் ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்டின்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு. அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷியை வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். இப்போ அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் எ பாக்யராஜ் சார் ஃபில்ம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபிட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது.
அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடனரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ. வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது. இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் த பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி தவிர வந்து அதாவது சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தொத்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டின்ட் லுக் லைக் அ வெரி like a first timer பண்ணுற மாதிரி இல்லை. யூஆர் ஆக்சுவலி ஐ எம் பிகம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் ரிஷி சூப்பரா. இந்த முதராத்திரி படத்தை போன வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். அதாவது அந்த அன்னைக்கு வந்து வீட்டில் இருந்தேன். சார் வந்து கூப்பிட்டுருந்தார், சுரேஷ் சந்திரா சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார், அனில் சாரும் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வீட்டிலேருந்து நான் சரி தனியாக போகணுமேனு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகிறேன். அது கொஞ்சம் ப்ரைவேட் ஷோ. வரையலான்னு கேட்டேன். வீட்டில் கேட்டேன் என்ன படம்னாங்க, முதராத்திரின்னு. முதராத்திரியா, சரி எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னா, இல்லை நீ இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம அவளை கூப்பிட்டு போகணும், முதராத்திரின்னு பேர் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியல பாப்பா, நீலாம் வரக்கூடாதுன்றாங்க ஃபஸ்ட்டு. இல்லை அப்படி இருக்காது, சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பேரை கேட்கல இருக்கிற ஒரு மனசில் தோணக்கூடிய விஷயங்களும், படம் பார்த்ததுக்கப்புறமா படத்து மேலே நமக்கு தோணக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் அந்த படம், அந்த பேர் வந்து அந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ படம் முழுக்க பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து படமாக எடுக்கணுங்கிறதுல ஒரு டைரக்டரோட திறமை இருக்குது. எதை வேணால் எடுக்கலாம், பெரிய பெரிய நீண்ட வரலாறு எடுக்கலாம், இல்லை பெரிய ஒரு தலைவரோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு உண்மையிலே ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நைட்டில், அந்த ஒரே ஒரு நைட்டில் மட்டும் அந்த குடும்பத்தை காட்டுறதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைங்கிறத பார்க்கலையும், படம் பார்க்கலையே நல்லா ஃபீல் ஆச்சு. கார்த்தி சுப்பராஜ் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து இதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பல இடங்கள் வந்து அவங்க சட்டிலாக பண்ணிட்டதுனால சரி சிம்பிளாக பண்ணிட்டாங்களேன்னு நம்ம கடந்துடுறோமே தவிர, அது சிம்பிளாக தெரியுது, ஆனால் அது சிம்பிளாக பண்ணலை. அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலலாம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு சவுண்டு விடுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அது அவ்வளோ டயலாக் பேசியிருந்தால் எவ்வளோ இம்பேக்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு சவுண்டு விட்டுருக்காரு அந்த அந்த சீனில். அது அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கர இம்பேக்டாக இருந்தது படம். ரிஷிக் அவர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எப்பவுமே ஜென்யூன் ஆக்டர். நான் பார்த்ததில் வந்து ஹீரோ படத்தை இப்போ சூட்டப்பெல்லாம் நான் போயிருக்கேன், மித்ரன் படத்தில். அதாவது அவர் அந்த அந்த செட்டில் அந்த கேரக்டரை மட்டும் மைண்டுக்கு ஓட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார். எத்தனை டேக் ரீடேக் போனாலும் கரெக்டாக அவர், ஏன்னா அவருக்கு ரீடேக் இல்லை. ஸோ அவரோட இதை வந்து திரும்ப பண்ணுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிற ஒருத்தர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தேன்.
சரி நல்லா நடித்தா மட்டும் ஒரு பிரேக் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இதை பார்க்கல, சரி இவருக்கு சூப்பராக பிரேக் கிடச்சிருச்சு. கார்த்தி சுப்பராஜ் படத்தில் ட்ரெய்லர் பார்க்கலையுமே இவர் வந்துட்டார், ரிஷி வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டார், இனி எல்லாரும் அவருக்கு போய் கதை சொல்கிற மாதிரி இல்லை அவரை வச்சு மனசில் கதை யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்து ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துக்கு வருவீங்க ரிஷி. ஆனால் உங்ககிட்ட அந்த திறமை இருக்கிறனால சொல்கிறேன். மற்றபடி இதில் நடிகர்களை நடிக்க வச்சிருந்த விதம் வந்து அட்டகாசம். அதாவது என்னென்னா ரொம்ப அனுபவமாக எப்படி அந்த அதாவது ஒரு கேரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க பாடி லாங்குவேஜை வந்து கொண்டு வர்ற விதம் வந்து டைரக்டர் வந்து கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டர் வச்சுருக்காரு. நான் கேட்டேன், இதெல்லாம் யாருங்க இவங்களெல்லாம் எங்கேங்க பார்த்தீங்க? இல்லை இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ சேத்தன் சார் தான் ஆரம்பித்து வைப்பார். அவர்கிட்ட ஆரம்பித்து அப்துல் ஆகட்டும், வெங்கடேஷ் சார் ஆகட்டும், லைனாக எல்லா ஒவ்வொருத்தரும் வந்து பக்ஸாரெல்லாம் பின்னிட்டார் படத்தில். பல இடங்கள் நீங்கள் வெடித்து சிரிக்கிறது வந்து கன்ஃபார்ம். நம்ம வந்து வேறு நிறைய படங்களை சொல்கிறோம், மலையாள படங்களை அப்படிலாம் சொல்கிறோம். பட் இந்த படம் வந்து அது எல்லாத்த விட ஒரு பல மடங்கு வந்து தரத்தில் உயர்வாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதையை வந்து எப்படி ப்ரொடியூசர் கேட்டு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு புது டைரக்டரு இப்படி ஒரு ஒன் நைட்டில் ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்கள், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியம். இது எப்படி தெலுங்கு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நுட்பமாக இந்த நம்மளுடைய தமிழ் கல்ச்சரெல்லாம் எப்படி கரெக்டாக அவர் வந்து எடுத்துக்கிட்டாருங்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த படத்தை தயாரித்த ரவி சாருக்கும் நவீன் சாருக்கும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போன அனில் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா, மியூசிக் எல்லாமே படத்துக்கு சூப்பர். ஏன்னா அது எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு படத்தை உயர்த்திருக்கு அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. வந்திருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன என்ன தான் பேசிக்கும்போது ஏன்டா இப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேங்குது, அது மாதிரி பதட்டமாகவே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடித்து பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் முடியாது, இந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா இது வச்சா நானும் ரிஷியனை மட்டும்தான் இந்த படம் பண்ணோன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அதுக்கடுத்து போனோம். இந்த படம் வந்து ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காது. அது யாருன்னா தினேஷ் புருஷோத்தமன், டிஓபி, லவ் டுடே, லப்பர் பந்து படத்தோட டிஓபி. அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நானும் ரிஷியனும் நின்றுக்க மாட்டோம். நான் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நின்றுருப்போம். இன்றைக்கி இந்த படம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க தினேஷ் புருஷோத்தமன் அவருக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவரால் அவர் தான் இந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு, பட் சில காரணங்களால் பண்ண முடியல. ரியலி தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். அண்டு அதுக்கப்புறம் மேங்கோ போஸ்ட் மோகன் அண்ணா, அவர் ஒரு கதை கேட்குறோம், அந்த கதை கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது நல்ல கதை இவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலமாக தான் மைத்ரி உள்ளே வந்தாங்க. மைத்ரி சார் வந்து அனில் சார் கதை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அனில் சார், நவீன் சார், ரவிசங்கர் சார், இந்த கதை தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, இதை நான் உங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ChatGPTயில் போட்டு இதெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு இங்கிலீஷில் சார் ஓப்பனிங் சார், பூசாரி கம் சார், பெல் ரிங் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி கதை சொல்லி அவங்க என்ன புரிஞ்சாங்கன்னு தெரில, பட் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஓடினது அடுத்த 1 மாதத்தில் நாங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சு. இது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் நிறைய எழுதி மறந்து ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் ஆக்சுவலாக கார்த்திக் ஜி கிருஷ் சார், டக்கர் படத்தோட டேரக்டர், அப்புறம் பரத் இலகண்ணன் சார், பிருந்தா மேம், சுஜு சார், மொராஜி ஆனந்தனா, நாகேஷ் டுகுனூர், இவங்க எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா திட்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் இப்போ எடிட் இந்த டெக்னிக்கலாக ரைட்டிங்லாம் இது பண்ணோன்னா எனக்கு அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனை சொல்லிக் கொடுத்த ரூகேஷ் ஸ்ரீனிவாசன் ஒரு அண்ணா இருக்கார், கேத்தரின் படத்தை கூட ஒர்க் பண்ணார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டக்கர் ஏடி டீமு, ஹேசினாமிகா ஏடி டீமு, தக்ஸி ஏடி டீமு, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இது ஃபுல்லாக தேங்க்ஸ் மட்டும் தான், ரொம்ப அறுக்க விரும்பல, ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகிடும். ஸோ தூத்துக்குடிலேருந்து சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு சென்னை கூட அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருச்சு. ஊரில் என்னென்னமோ நம்ம தாண்டா இது அப்படின்னு சொல்லி இருந்தால் சென்னை வந்து செவிட்லேயே அடித்து நீ ஒழுங்காக இங்கே இருன்ற மாதிரி நான் அடிச்சது. அப்போது இல்லை பயப்படாத, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட், கில்டன்,
அசோக், தினகரன், பிரதும்னன், கார்த்தி, மக்கா, மகாலிங்கம், இவங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். ஜெஸ்ஸி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய கிடையாது, பட் ஸ்டில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வெறும் டிரெக்டராக மட்டும் இருந்தால் போகிற, உனக்கு ஒரு கிராஃப்ட் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு எடிட்டர் ஓரளவு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்ரீனிவாசன். அவருக்கு ஃபார் தட் அது இல்லைன்னா இன்றைக்கி ரைட்டிங் எனக்கு கிடைக்கிற மரியாதையும் எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீனின்னு அவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பவி, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. அவன் இல்லைன்னா காசு வேணும்டா, சாப்பாடு காசு இல்லை கூட அப்படின்னா அவன் உடனே மாற்றி விடுவான். மீனா, கேதர், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயஸ்ரீ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமில் இம்பார்ட்டன்ட் கூட இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் வரும்போது இதெல்லாம் இவங்கெல்லாம் சம்பிரதாயம், இவங்கெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் படத்துக்குள்ளே வரும்போது தலைமை வியாக்கி கேட்குறப்பெல்லாம் என்ன இதாயா, சரி ஓகே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு 5 நிமிஷத்தில் ஒரு போஸ்டர் வரும், அது எப்படின்னு தெரில, ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் பரத்சங்கர் தலைவன் வந்து அவர்கிட்ட அதான் ஒரு கருத்து செட்டிங்கில் உட்காரும், ஆர்ஆரில் உட்காரும், அவர் பர்சனலாக புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அவர் நினச்சாருன்னா மூடிட்டு உட்காரியா வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் எதுவும் சொல்லலை, ரொம்ப தேங்க்ஸ். முக்காவது செஷன் வந்து புலம்பல் செஷனாகவே இருக்கும், அப்படி அங்கே ஆச்சு போட இப்படி அங்கே ஆச்சு போடணுன்னு. பட் நீங்கள் கிளைமேக்ஸ் எனக்கு இது நான் என் படம்னு சொல்லலை, அது அவரோட பெஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஆர்ஆர் வரும்போது கண்டிப்பாக இருக்கும், அது நீங்கள் படம் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் டிஓபி சுரேந்தர் பரஞ்சோதி, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், சுயம்பரம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஜேபிள் இருக்குது, போய் பார்த்துருங்க, யூடியூப்பில் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கையில் 10 காசு கிடையாது, கேமரா தம்பிகிட்டு இருந்து கேமரா வாங்கி லென்ஸ் ஒருத்தனை கடன் வாங்கி பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த படத்துக்கு அவர் தான் டிஓபி. இன்றைக்கி இந்த மதுராத்திரிக்கு அவர் தான் டிஓபி. 0 பட்ஜெட்லேருந்து திருப்பி இங்கே வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சுரேன். அப்புறம் எடிட்டர் அசோக்கு, அவனும் நானும் கிட்டத்தட்ட புருஷன் முன்னாடி மாதிரி தான், என் நேரமும் கூட இருப்பான், சண்டை போடுவோம், இது பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அசோக்கு, இது எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு டிரெக்ஷன் டீமு, டிஓபியும் டிரெக்ஷன் டீம், ஆனால் இவனுக்கு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக தான் வேலை பார்த்தானுங்க. நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ கத்துவேன்னு எனக்கு இந்த தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அருண், ரொம்ப தேங்க்ஸ். நிறையா அவனும் இன்னொரு பொண்டாட்டி மாதிரி அவனும் சண்டை போட்டிருக்கோம். அருண், ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். தயா, ஹரி, ஹரிஷ், சக்தி, மகேந்திரன், மாதவன், பிரத்யூ, லிஷா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக சாரி தயாக்கும் ஹரிக்கும், அடி மட்டும்தான் வாங்கலை, மற்றபடி அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கானுங்க, ரொம்ப சாரிடா. பட் ஆனால் வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் வாங்க தான் செய்வீங்க. அப்புறம் டிஓபி டீமில் பிரகாஷ், சசி, பேர் பிரகாஷ், சசி, இன்னொரு பேர் என்னதுடா, பாலாஜி, பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காஸ்டிங்கில் வந்துட்டு சங்கீதா மேம், ஷெல்லி மேம், வெங்கடேஷோட கதை சொன்ன உடனே நான் பகவதியெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தேன், மனுஷன் போய் உள்ளே கூட்டோடனே வாங்க லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே தலைவன் கொஞ்சம் க்யூட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபஸ்ட் மீட்டே அது கதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. பக்ஸன்னு வரல, நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரோட என்னென்னு. சேத்தன் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நரேஷனுக்கு ஃபஸ்ட் நரேஷன், செகண்ட் நரேஷன், தேர்ட் நரேஷன் போனோடனே ராஜா இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு தான் கதை சொல்லலை, வேணா கேட்டீங்கன்னு சொன்னார். பட் கதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சொன்ன மாதிரி மெட்டி ஒலி அந்த கதைலாம் பார்த்துட்டு தலைவனை வந்து பக்கத்தில் உட்காந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டது வந்து எனக்கு நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இதுக்கு. அப்புறம் வந்ததுக்கு நடிச்சதுக்கு சார் கொஞ்சம் வளருது. அப்புறம் சுமித்ரா, வர்ஷினி, பானு, கார்த்திகேயன், நரேன் சார், சாப்லன் சுந்தர் சார், அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடித்ததுக்கு. அண்ட் எல்லா ஆடிஷன் இந்த படம் காஸ்டிங் இவ்வளோ இருக்குன்னா படத்தில் கிட்டத்தட்ட 37 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் தவிர. அந்த 37 கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்து வேணான்னு சொன்னோம். ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போன அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படம் இங்கே வந்திருக்காது. அப்புறம் ரோஹிணி மேம், அது அவங்க ஆக்சுவலாக அவங்க மூலிமா தான் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த படம் ரொம்ப கேட்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சினிமாக்குள்ளே இருந்தோடனே இது ஒரு சின்ன படம்ப்பான்னு சொல்லும்போது அப்போது படம் தானே, அது சின்ன படம் பெரிய படம் நம்ம அதை லேபிள் பண்ண வேணாமேன்னு இருக்கும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியல் மீனிங் புரிஞ்சுது. ஒரு பாரிபோ சொன்ன மாதிரி ஒரு பெரிய படம் உங்களை எல்லாம் பண்ணும், குதூகலமாக இருக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். சின்ன படம் தான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை தியேட்டரில் உங்களுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும்.
இந்த படத்தில் 37 கேரக்டர்ஸ் எனக்கு 37 சொந்தக்காரங்க தான். படம் வந்த அப்புறம் செய்ய போகிறாங்க. பட் ஆனால் ஸ்டில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சரினா இதில் ஒர்க் அவுட் ஆகலை, இதை திருத்திக்கடா அப்படின்னு சொன்னாலும் திருத்திக்க நான் ரெடி. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இது இதுக்காக சொல்கிறேன், சின்ன படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது நான் இது சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா அது மன்னிச்சுக்கங்க. பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்றது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்தடுத்து கொண்டு போகும். பெரிய ஸ்டார்ஸ் படம் பட்ஜெட் வைஸ் அதெல்லாம் ஓகே, பட் திஸ் வில் பி இங்கிலீஷ் வரல, நல்லா இருக்கும் அது ஒன்று. அப்புறம் இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் சொல்லிட்டேன்ல. ஓகே, ரிஷி அனிஷ்மா. ஃபஸ்ட்டு அனிஷ்மா சொல்லிடுறேன். ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் ஆடிஷன் பண்ணி நோன் ஆர்டிஸ்ட் போய் அன்னோன் ஆர்டிஸ்ட் போய் கடைசியில் ஏடி டீம்லாம் வந்து என்னை முட்டை திருச்சி வைக்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி இவனை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. ஒன் டே அனிஷ்மா ரேண்டமாக வந்தாங்க. அண்ட் படம் அவங்க வெறும் க்யூட்னஸ் மட்டும் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஒரு ஹீரோயின்னா இவங்க க்யூட்டாக தான் இருக்கணும், இவங்க அதை தான் பண்ணணுன்ற எதுவுமே இந்த படத்தில் முடிஞ்ச அளவு இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிஷி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வடிவேல் சொல்கிற மாதிரி ஏறாத மழை இல்லை, பொறுக்காத குப்பத்தொட்டி இல்லைன்ற மாதிரி போகாத ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இல்லை, கேட்காத இது இல்லை, தண்ணி ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் கதை சொல்லி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதில் நிற்கிறதுக்கு பல சண்டை, 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் இங்கே நிற்கிறோம். ரொம்ப பார்ப்போம் அடுத்தடுத்து நடக்கும். படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, அதை பாருங்கள். ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ், நீ பார்த்துட்டு இருந்தா பெருமைப்படுவேன்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் தம்பி, அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குடியில் தனியாக ஒரு ப்ரமோஷன் ஹவுஸ் வச்சு அவன் ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கை காசு போட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கான். தூத்துக்குடியில் என் படம் 100 நாள் ஓடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இந்த படம் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் கில்ட்லேருந்து வந்த கதை தான். நான் சுற்றி இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற நானுமே ஹர்ட் பண்ண பார்த்த விமனுக்காக வச்சு எழுதின படம் தான். அது தப்பு இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, தப்பாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே நான் நிற்கிறேன்னா ஒரு பொம்பளை 50 வருஷம் வாழ்க்கை இழந்தனால மட்டும்தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 50 வருஷம் அவள் பார்க்காத வேலை இல்லை, எதுவுமே. இங்கே நான் இங்கே பட்டு சட்டை போட்டு உட்காந்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடிய வரதான் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ்மா, நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்துட்ருப்பேன். ஓகே. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு ஆல் த விமன் இன் மை லைஃப், எஸ்பெஷலி யூ. நீயும் பார்த்துட்ருப்ப, ரொம்ப தேங்க்ஸ்.